அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் அவர் இனி எடப்பாடி பழனிசாமியோ முதலமைச்சரா அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அவர் மேபி ஹி வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு டெல் பிஜேபி ஹெட் தலைமையிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் ரிசைன் பண்றேன்னு கூட சொல்லுவாரு. அதனாலயே என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, என்னோட கணக்கு சொல்றேனே, செங்கோட்டையன் நிச்சயமாக கட்சியில் ஒரு பிளவை ஏற்படுத்துவார் ஜி. இது 2 விதத்துல நடக்கலாம். ஒண்ணு, செங்கோட்டையன் பிளவுபடுத்துறதுக்கு அப்புறம் அவருக்கு வரக்கூடிய எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு வச்சு அந்த பக்கம் ரெட்டலையை கொடுக்கலாம்னு போகலாம். அல்லது செங்கோட்டையன், வேலுமணி இந்த மாதிரி ஆட்களை வச்சு அவங்களால பிரிக்க முடியல, ஒரு லெவலுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னா ரெட்டலையை முடக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, ரெட்டலையை முடக்கிக்கிட்டு இவங்க உடைப்பாங்க, அல்லது இவங்க உடைச்சிட்டு ரெட்டலை முடங்கும். இந்த பிரச்சனையெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருந்த இந்த ஜெல்ல வந்து இவரு அதாவது 2மே இயல்பான கூட்டணின்னு இருந்த கருத்தை வந்து உடைச்சிட்டாரு. சரி, ஒரே வரியில சொல்லுங்க, அதிமுகவோட எதிர்காலம் என்ன? அதிமுக இன்னொரு பிளவை நோக்கி செல்லும் ஜெய். அது வந்து நிச்சயமா எடப்பாடி அல்லாத ஒரு அதிமுக இன்னொரு பிளவை நோக்கி செல்லும். மீண்டும் அதிமுக எடப்பாடி தலைமையில் முதல்வர் ஆகாது.